இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாண்டியன் ஷோ சீரியலில் நம்ம இந்த தங்கமயிலுடைய கதாபாத்திரத்தில் சில விஷயங்கள்லாம் நமக்கு பின்னாடி பிரச்சனையாக வரப்போகுது இந்த கதையில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கூட்டு குடும்ப கான்செப்டை நம்ம காலையில் ரிவ்யூலேயே சொன்ன மாதிரி தனியாக ஒரு மனுஷனுக்கு அவனுக்குன்னு ஒரு அபிப்பிராயம், ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆசாபாசங்களை விட வேண்டிய சில தியாகங்கள் பண்ணி தான் ஒன்றா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ பாண்டியன் தான் அந்த வீட்டுடைய முக்கியமான ஒரு முடிவெடுக்கிறவர். அவர் சொல்கிற கோட்டை யாரையும் கிழிச்ச கோட்டை யாரும் தாண்ட மாட்டாங்க. அவரையும் மீறி செந்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தார். கோமதி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த படியை தூக்கி கதிர் மேலே போட்டாங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவர் 10,000 போட்டு ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுங்கிறது அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு 10 பைசா காசு செலவழிக்க மாட்டார். ஆனால் அந்த சாரியை வாங்கினதுக்கு பிறகு அந்த சாரீ எனக்கு குறையாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போவே சரண்யா தங்கமயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னது கடைசியில் அவங்க அம்மா அப்பா பேசி நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க முதல்ல எடுத்துறதை நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பொண்ணு கட்ட போகிற சாரிக்கு பொண்ணையும் கூட்டு போனால் பரவாயில்ல. இல்லை பொண்ணு அங்கே வாங்குறதுக்கு முன்னாடி காமிச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்களாம் உன்னை வாங்கிட்டு உனக்கு பிடிக்கும் தானே, நல்லா இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு எரிச்சலான விஷயந்தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா. ஆனால் இது ஒரு நாள் தானே நிச்சயம் கல்யாணத்துக்கு உனக்கு மாதிரி வாங்கி பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்ல. இல்லை சரவணனுக்கு இப்போ என்ன தோண போகுது, நம்ம வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணுடைய கதாபாத்திரம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்க ஒன்று. இது கல்யாணத்துக்கு பிறகு குட்டி குட்டி பிரச்சனைகளில் வர அவங்க தனக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்க, முதல்ல அந்த வீட்டில் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட, அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அப்புறமா இவங்க சொன்ன பொய்கள்லாம் ஒன்று மாற்றி ஒன்று வெளில வர, படிப்பாவி நீ சொன்னதெல்லாம் பொய்யா, நீ படிக்கவும் இல்லை, அதே மாதிரி நீ உங்கள் குடும்பத்தில் போட்டுவிட்ட நகையெல்லாம் உண்மையான நகையும் கிடையாது, இது இல்லாமல் நீ மாப்பிள்ளையோட ஒரு வயசு பெரியவ, இதில் உங்கள் வீட்டில் ஏற்கனவே அமைதியான டைப்லாம் கிடையாது, இல்லாத ரவுடித்தனமும் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாக்கியம் இங்கே சண்டைலாம் போட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் தெரிய போகுது. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் கிண்டல் பண்ணி என்னப்பா சூப்பரான ஒரு மருமகளை பிடிச்சி வந்திருக்க போலையே அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுற சம்பவங்களும் நடக்க போகுது. அது வரைக்கும் ஆனால் காதல் காட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனைகளை மறைச்சு அதனால ஒரு பொதுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடிப்புகள்லாம் நடிச்சு ரெண்டு சைடில் இவர் வேறு நான் படத்துக்குலாம் போவேன்னாரு, நிறைய படத்துக்கு போவேன், பரோட்டா சாப்பிடுவேன் அப்படின்றார். ஆனால் அதில் பாதி விஷயங்கள் உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அடுத்து கதை எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த சீரியலில் புது பிரச்சனைகள்லாம் இப்போ அடுத்தடுத்து வரதான் போகுது. இதுக்கு நடுவில் கதிர் ராஜி கடையில் இருக்கக்கூடிய நல்ல ஹாப்பியான ஒரு விஷயமும் நாளைக்கு தான் நடக்க போகுது. இவங்க ராஜி கதிர்க்காக வெயிட் பண்ணி அவங்க அவருக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் தூங்கும் போது அவருக்கு போரையை பொத்தி விடுறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாண்டியன் ஷோ சீரியலில் நம்ம இந்த தங்கமயிலுடைய